கவலையே இல்லைன்னு வச்சுங்க ஒரு ஆளுக்கு, எந்த கவலையாயிலும் ஏற்படுத்தி கொள்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அதான் மனிதனுடைய இயல்பு. அதனால கவலை இல்லாத ஆளே இல்லை. ஆனால் இது அவசியம்தானா என்று பார்த்தா அவசியம் இல்லாதது. அதோடு மட்டுமில்லை, நம்ம உடல்ல உள்ள சக்தியை அதிகமான வேகமாக வெளியேற்றி விடக்கூடிய ஒரு எண்ணம், அதுதான் கவலை. அவன் நாட்டுப்புறத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, தண்ணி அரைக்கிறதுக்கு ஏற்றம்னு ஒன்று இருக்குது. அது ஒரு 4 தவளை தண்ணி தான் பிடிக்கும். ஆனால் சில இடங்கள்ல 2 மாடு வச்சு கவலைன்னு போடுவாங்க. ஒரு பெரிய ஒரு பை மாதிரி செய்து துவலால அதை கட்டி கணத்துல விட்டு மேலே இழுத்து விடுறது. அதுக்கு கவலைன்னு பேரு. அப்ப ஏன் அதுக்கு கவலைன்னு வச்சாங்கன்னா, உள்ள நீர் சீக்கிரமா வெளியேற்றிடும். அதாவது சக்திய அதிவேகமாக வெளியேற்றி விடுவது அந்த கவலை, தண்ணிய. ஆனா அதே போல சக்தியை வெளியேற்றி விடுவதனால மனிதனுக்கு அத்தகைய ஆற்றலை கவலைன்னு வச்சாங்க. அப்ப கவலை என்றது ஒரு மனிதன்ட புகுந்தால் அவனாண்ட இருக்கக்கூடிய ஆற்றலை அவ்வளவு வேகமா வெளியேற்றி விட்டுடும், ஒன்றுமில்லாத ஆளாக ஆக்கிடும். அதனால கவலை என்பது மனிதனுக்கு ஒவ்வாதது. அப்படி இருக்கிற போது கவலை என்றது என்னன்னு தெரிந்து கொண்டா, இறைவனுடைய கருணையோ அல்லது ஆட்சியோ தெரியாத மனிதனுக்கு கவலை வரும். ஏன்னா எந்த ஒரு ஜீவன் உற்பத்தி ஆனாலும் அந்த ஜீவனுக்கு வேண்டி எல்லாமே முதலே படைக்கப்பட்டது. இறைநிலையால உருவாக்கி விட்ட பிறகுதான் ஒரு ஜீவன் பிறக்கிறது. இன்னும் கூட ஒரு உதாரணம், இந்த உலகில மனித இனம்லாம் குடும்பம் என்ற முறையில தான் வாழ்க்கை நடத்துறோம். அந்த குடும்பத்துக்கு ஆண் பெண் உறவு அவசியம், கணவன் மனைவி என்ற உறவு அவசியம். அப்போ ஒரு பையன் மகன் என்ன பண்றான், 20 வயசு ஆன பிறகு கல்யாணம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகுது. 20 வயசுக்கு மேல பெண் உற்பத்தி ஆனா முடியுமா? இவனுக்கு 20 வயசு உண்டாகிற போது அவனுக்கு பெண்ணு தேவைன்னுட்டு எண்ணம் உண்டாகும் என்றது 15 வருஷம் 16 வருஷத்துக்கு முன்னதாக ஒரு பெண்ணை உற்பத்தி செய்யறது இயற்கை. அப்ப இவன் என்ற போது அந்த பெண்ணு தயாரா இருக்குது. இதுதான் இறைநிலையினுடைய ஆற்றல். சாதாரணமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கதவை திறந்தான்னா இறைவன் சாத்திட்டான்னா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்றாங்க. அது கூட சரியா இல்லை. ஒரு கதவை திறந்து வச்சுட்டு தான் இருக்கிற கதவை சாத்துவான் இறைவன். எப்பொழுதுமே மூடி வச்சுட்டே இருக்காது. அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் உள்ளது. அதுதான் இயற்கை, இறைவனுடைய ஆட்சி. அதை உணர்ந்து கொண்டால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போட்டோம், அது 7 தாதுக்களாக மாறுகிறது. ரச ரத்த மாமிசம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்று 7 தாதுக்களாக மாறி இந்த உடலை போஷிக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். யார் செய்யறது இதெல்லாம்? இவனுக்கு தெரியாதே. அப்பா அம்மா செய்யறாங்களா? இல்லை. வரி வாங்குற அரசாங்கம் செய்தா? இல்லை. அப்ப யார் செய்யறது? எல்லாம் வல்ல இறைநிலை ஒவ்வொரு ஜீவனுக்கு உள்ளாக உயிருக்கு உயிராக அதுவே இருப்பதனால அதுதான் இந்த வேலையெல்லாம் ஒழுங்கா செய்து முடியும். அதை தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யணும்னா, எவ்வளவு உணவு சாப்பிட்டா இந்த 7 தாதுக்களாக மாறும், ஒரு பவுண்ட் அளவுக்கு உணவு சாப்பிட்டா சரியா மாறும். அந்த அளவு சாப்பிட்டோன்னு வச்சுங்க, இயற்கையை மதிக்கிறோம். அந்த மதிப்போட செய்யற போது, உணர்ந்து செய்யற போது, அது இறை வழியே வாழக்கூடிய வாழ்வு, இறை வழிபாடு என்று சொல்றோம். இறை வழிபாடு என்றால் இறைவனுடைய ஆட்சி உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் எவ்வாறு நடந்து வருகிறது, இயற்கை நீதி என்ன, அந்த நீதியை உணர்ந்து அதுக்கு முரண்படாத நானும் வாழணும்.
என்ற ஒரு வழியை பின்பற்றி, இறை வழியை பின்பற்றி வாழக்கூடியதான் இறை வழிபாடு. அது மனித வாழ்க்கையில இன்று தப்பாக புரிந்து கொண்டு இறை வழிபாடு என்றது வேற ஏதோ நினைக்கிறாங்க. இருக்கட்டும், அத்தகைய இறை வழிபாடு சரியாக நடந்து வந்தால், இறை உணர்வு மனிதனுக்கு இருக்குமேயானால், எனக்கு எந்த காலத்திலையும் குறைவு வரும்னுட்டு எண்ண மாட்டான், குறைவும் வராது. இந்த இந்த உண்மை ஏற்பாடு, பிரபஞ்சத்தினுடைய உண்மை ஏற்பாடு, இறைவனுடைய ஏற்பாடு தெரியாத போது எனக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன ஆகுமோ, என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ, வீடு என்ன ஆகுமோ, வருமானம் என்ன ஆகுமோன்ட்டு இப்படி எதிர்காலத்தை பற்றி ஒரு மாற்று வகையில் நம்பிக்கை இல்லாத வீழ்ச்சி வழியே நினைக்கிறான்னு வச்சுங்க. ஐயோ அப்படியானா நான் என்ன பண்றது, கவலை. இது தேவைதானே, எல்லா பொருளும் இருக்குது, எல்லா செயலும் நடந்துட்டு வருது, ஐயோ அப்படியானா என்ன பண்றது, ஒன்று கற்பனை பண்றோம் பாருங்க. அந்த கற்பனையில நாம் எந்த கவலையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் ஒருத்தனை கொடுத்துட்றோம், அவன் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்கான், ஐயோ அவன் கொடுக்காத போனான்னா என்ன பண்றது நினைச்சா கவலை வந்துடுது. அப்போ கற்பனை வலை, அதுதான் கவலை. க கூட்டல் வலை, கற்பனை வலை, கவலை. யார் எந்த கவலைப்பட்டாலும் எதிர்பார்க்கிறது ஏமாறுவது, இதுக்கு மத்தியில தான் இருக்கும். நாம எதிர்பார்க்கறதெல்லாம் சரியா எதிர்பார்க்கறது இல்லை, தவறாக எதிர்பார்க்கிறோம். அதாவது நாம் வேலையை சரியாக செய்து கொண்டு அதிலிருந்து வருவாய் வருவோம்னுட்டு எண்ணினால் அது வரும். வேலையே, ஒரு பையன் இருக்கான், பாடம் படிக்கிறான், பாஸ் மார்க் வாங்குறான், அது இல்லாதையே பாடமே படிக்காத எனக்கு பாஸ் மார்க் வரணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்க, எப்படி வரும், வராது. அங்க வரல இவன், ஆனாலும் எனக்கு பாஸ் மார்க் வரணும்னு நினைக்கிறான். இவன் வேலை செய்யல, படிக்கல, அவன் பாஸ் மார்க் வரணும்னு நினைக்கிறான். இந்த இடத்துல எதிர்பார்க்கிறது வேற, நடக்கிறது வேற. இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி இருக்குது, அதில் தான் கவலை வருது. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு வேண்டியவங்க, சூழ்ந்தவங்க, அவங்கள பற்றி நாம் ஒன்று எண்ணிட்டு இருக்கோம். அவங்க இதைத்தான் செய்யணும் என்றோ அல்லது இன்னது செய்யக்கூடாது என்றோ நினைக்கிறோம். ஆனா அவரவர்களுக்கு அறிவு இருக்கிறது, தேவை இருக்குது, உணவு இருக்குது, காலம் வர்ற போது ஒவ்வொரு எண்ணங்கள் வருது. அதை செய்யணும்னு நினைப்பாங்க, செய்யறாங்க. அவர்கள் செய்யறது இவர் எதிர்பார்க்கல, அவன் செய்யக்கூடாது என்று எண்ணிட்டு இருக்காரு, அவங்க செய்யறாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கவலை தான். அப்போ எதிர்பார்ப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கவலையாக மாறுகிறது. இது அவசியம் தானான்னு பார்த்தா இல்லை, இது கற்பனை தான். இந்த கற்பனையிலேயே வாழ்ந்து 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 நம்ம பழகிட்டு இருக்கிறதுனால எப்பொழுதும் கவலை தானாக. இப்ப கவலை என்றது இல்லைன்னு வச்சுங்க, எந்த குறையும் இல்லை மனிதனுக்கு. இது இப்போ இன்னைக்கு இவ்வளோ வளமா இருக்கிறனே, திடீர்னு இப்படியே நிற்குமா இது, ஐயோ திடீர்னு ஒரு ஏழ்மை வந்துடுதுன்னா, ஒரு நஷ்டம் வந்ததுன்னா என்ன பண்றது என்று நினைச்சன்னா கவலை தான். அப்படி மாற்று எண்ணங்கள் இல்லாம நம்பிக்கையோடு இருக்கணும்னு சொன்னா இறை ஆற்றலை உணரணும். உணர்ந்து நான் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தகுந்த விளைவு வரும், எந்த விளைவு வேண்டுமோ அதை அறிந்து அதற்கு தகுந்தவாறு நான் செயல் செய்யணும், செய்து பெறுவேன் என்ற திட்டங்களை கொண்டு வந்துட்டான் வச்சுங்க. வாழ்க்கையில யாருக்கும் ஏமாற்றமே இருக்காது. செயல் செய்தால் அந்த செயலுக்கு தகுந்த விளைவு கட்டாயம் வரும். அது இறை நீதி, சமுதாயத்திலையும் அக்செப்டட் நீதி. அதனால நான் செயல் செய்து அதன் பயன் பெறுவேன் என்ற எண்ணம் வந்துடுதுன்னா ஒரு படி முன்னேற்றம் கவலையை விட்டு வெளியேறதுக்கு. அப்படி இறை உணர்வு வேணும், நாம் செயல் செய்துத்தான் முன்னேற வேணும் என்ற எண்ணமும் வேண்டும். இந்த இரண்டு வந்தனா இறை உணர்வுல தான் அந்த செயல் செய்தால்தான் பலன் வரும், செயலுக்கு தகுந்த பலன் வரும் என்றதுதான் அற உணர்வு. இந்த இறை உணர்வு வந்தாதான் அற உணர்வு வரும்.
ஆகையினால இந்த இரண்டையும் நாம் தெரிந்து கொண்டு இறை உணர்வு பெற்று அறநெறியில வாழ முற்பட்டால் அது கவலைக்கு இடமே இல்லை.